நம்ம நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்து கொஞ்சம் நேரம் படுக்கிறோம், இல்லை வந்து நம்ம ஒரு சேர்லேயே வந்து சாய்ந்த மாதிரி நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா வயிறு கொஞ்சம் பெருசாகி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டயஃப்ரம்னு சொல்லக்கூடிய உதரவிதான பகுதியை அழுத்தும் பொழுது ஸோ அங்கே இருக்கக்கூடிய நரம்புகளும் வந்து அழுத்தப்பட்டு அது வந்து உங்களுடைய கழுத்து பகுதிக்கு நடுமுதுகு வரைக்குமே உங்களுக்கு பரவலாம். இதனாலையும் உங்களுக்கு முதுகு வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செரிமானம் நடக்கும் பொழுது வயிறு மந்தமான ஒரு உணர்வு வந்து இருக்குது அப்படின்னாலே நம்ம உடம்புல காற்று, அதாவது வாயுக்கள் வந்து தேங்க ஆரம்பிக்கும். உடலில் எங்கே பலகீனம் இருக்கோ அங்கெல்லாமே இது வந்து போய் தேங்க ஆரம்பிக்கும். ஈவன் சில பேர் வந்து சொல்லுவாங்க, ஸோ எனக்கு உடம்புல அங்கங்கே அழுத்துனா உடனே ஏப்பம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே நம்மளுடைய தசைகளில் அந்த நரம்புகள் வந்து அதிகமான தூண்டப்படுறது அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனைகளால். இதுதான் ஒரு முக்கியமான காரணம். அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.